கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து ஒரு விளக்கு மாரி சொல்லுவாங்க. எப்பயுமே இவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். யாராவது ஒருத்தர் வந்து, "நீ நல்லா ஜெயிப்ப. உன்ன விட்டா இந்த உலகத்தில யாருமே கிடையாது. ஜெயிக்கிறதுக்காகவே நீ பிறந்தவ நீன்னு" யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டாங்கன்னா, இவங்களுக்கு பயங்கர ஹிட்டுங்க. யாருமே அந்த மாரி ஷோல்டர தட்டி இவங்கள ஏத்தி விடலன்னா, அப்படியே தொஞ்சு உட்காந்துருவாங்க. வித்தியாசமா திங்க் பண்ணக்கூடியவங்க. எல்லாரும் வேற பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணா, இவங்க வேற பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த கும்பராசிக்காரங்க. 2, 11 கூடிய குரு பகவான் இவங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார போறாருங்க. 6ஆம் இடம்ங்கிறது மறைமுக எதிரி, கடன், வேலை மாற்றம் பற்றி பேசக்கூடிய இடங்க. கண்டிப்பாக இங்கே உட்காரக்கூடிய குரு பகவான் இவங்களுக்கு கடனை அதிகரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், குடும்பம், பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்க. வலுத்து உட்கார்றதுனால இவங்க பேச்சால் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் உருவாகலாங்க. இவங்க குடும்பம் ஒன்று சேர்றத பார்த்து வயித்தெரிச்சல் படக்கூடிய மறைமுக எதிரிகள் உருவாகலாம். வருமானம் இவங்க ஏறுறத பார்த்து இத்தனை நாள் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். எப்பா அவனுக்கு ரூ. 1 இல்லடா, செம்மையா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்டா அப்படின்னு மனசார வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்து பிரச்சனை பண்ணாமல் உட்காந்துருப்பான். அந்த மாதிரி பெர்சன்ஸ் வந்து இப்போ தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மறைமுக எதிரிகளை இந்த குரு பகவான் காட்டி கொடுப்பாருங்க. கடன் கிடைக்கும். கிடைக்கிற கடனை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்க. அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது. வேலையில் மாற்றம் உண்டு. கடன் வாங்கி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது, கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த லெவலுக்கு மாறுறதெல்லாம் கும்பராசிக்காரங்க கண்கூடாக பார்க்கலாமுங்க. நகை, கடன் பழசு ஏதாவது அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டு திரும்ப அடகு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கும்பராசிக்கு உண்டுங்க. அங்கேருந்து குரு பகவான் நேரே இவரோட 10ஆம் இடத்த பார்க்க போகிறாங்க. 10ஆம் இடம்ங்கிறது வேலை மாற்றம், தொழில் மாற்றம். இத்தனை நாள் வேலையில் அவங்க வந்து அசிங்கப்பட்டு கூனி குறுகி நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாஸோட சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிப்பான். நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க வேலையும் இவங்களே எடுத்து போட்டு தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ரூ. 100க்காக வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரூ. 200 செலவு வச்சுக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த வேலையே வேண்டாம், இந்த பிஸ்னஸே வேண்டாம், என்னடா இப்படி தப்பாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோமோன்னு இயங்கிட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே வாழ்க்கை மாறப்போகுது. நல்ல கௌரவ பட்டமெல்லாம் இந்த வேலை மாற்றத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கும்பராசிக்கு 12ஆம் இடத்த பார்க்க போகிறாருங்க. வெளிநாடு ட்ரிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல் அதிகரிக்குங்க. கால் பாதத்தில் வலி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிடித்த கோவில்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டுங்க. விரயம் கண்டிப்பாக உண்டு. சுப விரயம் உண்டுங்க. வேலை சம்மந்தப்பட்ட இடத்த குரு பார்க்கறதுனால விரயம் பண்ணி பிஸ்னஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஜாஸ்திங்க. 2ஆம் இடத்த பார்க்கறதுனால வருமானம் அதிகரிக்க போகுது. கண்ணு படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கடந்த 5 வருஷமாக சனி பகவானோட அடி நாயடி பேயடி இவங்களை அடித்து அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த குரு பகவான் வந்து அடி அவங்களுக்கு டேக் ஆஃப் பண்ணி விடுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களாம் வயித்தெரிச்சலோட பார்ப்பான். அதனால் கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னா அது எந்த ராசின்னு கேட்டிங்கன்னா கும்பராசியை சொல்லலாம். ஏன்னா சனி முடிய போகிற பகுதியில் இருக்கிறாருங்க. 2ல் உட்காந்து பிரச்சனைகளை கொடுத்துருந்த சனி பகவான் கொஞ்சம் இப்போ டவுன் ஆவார் குருவோட பார்வையினால. அதுவும் கும்பராசிக்கு 2ஆம் அதிபதி வேறு இல்லைங்களா குரு. ஸோ இவங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்க யாருக்காவது வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் போயிருந்திருக்கும். அந்த வாக்கு எல்லாத்தையும் இவங்களால் இப்போ நிறைவேற்ற முடியுங்க.